வாப்பா மூத்தாகிறதுக்கு பிறகு ஒரு இடத்துல இருந்து உட்கார்ந்துகிட்டு கவலையோட இருக்கிறார். ஜாபீர் கவலையோட இருக்கிறார். ரசூலுல்லாஹ் வார ஜாபீர், என்ன கவலையா இருக்கிறீங்க? என்ன காரணம்? இல்ல யா ரசூலுல்லாஹ், சும்மாதான். சொல்லுங்க ஜாபீர், என்ன வாப்பா கவலையா இருக்கிறீங்க? என்ன காரணம் தங்கோ? ஒன்றும் இல்ல யா ரசூலுல்லாஹ், சொல்லுங்க ஜாபீர். அல்லாஹ்வுடைய தூதரே, வாப்பா மூத்தா போயிட்டாரு. அப்படி ஞாபகம் வருகிறது யா ரசூலுல்லாஹ். ஓ அப்படியே, என்ன ஞாபகம்? வாப்பா மூத்தா போன அந்த ஞாபகம், வாப்பாட நிலைமை, வாப்பாட மர்ம, இதை நினைச்சு நான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ். அப்படியா ஜாபீர்? முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஜாபீர், உங்களோட வாப்பாவை அல்லாஹ் தஆலா சந்தித்த ஒரு வரலாற்று செய்தியை நான் சொல்லட்டுமா? என்ன யா ரசூலுல்லாஹ்? எட வாப்பாவை அல்லாஹ் சந்தித்த வரலாறா? என்ன யா ரசூலுல்லாஹ்? ஜாபீரே, உங்களோட வாப்பா யுத்தத்தில் கலந்து கொண்டு மௌத்தாகின போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களோட வாப்பாவை சந்தித்தான். அங்கே சந்தித்தான். இந்த உலகத்திலும் வானத்திலும் எந்த ஒரு நபிமார்களும் அல்லாஹ்வை திரைமறைவுக்கு பின்னால் தான் சந்தித்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் சந்தித்த எல்லா நபிமார்களும் திரைமறைவுக்கு பின்னால் தான் சந்தித்திருக்கிறாங்க. ஜாபீர், உங்களோட வாப்பா மௌத்தாகின போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய வாப்பாவை எந்த திரையுமே இல்லாமல் அல்லாஹ் சந்தித்தான். சுப்ஹானல்லாஹ், உங்களோட வாப்பாவை எந்த திரையுமே இல்லாமல் அல்லாஹ் தஆலா சந்தித்தான். உங்களோட வாப்பா கிட்ட அல்லாஹ் கேட்டான், என்ன வேணும் அப்படி என்று கேட்டான். உங்களோட வாப்பா சொன்னார், யா அல்லாஹ், நான் மீண்டும் ஒரு தடவை உலகத்துக்கு போக வேண்டும், அந்த உலகத்தில் உள்ள போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும், அந்த யுத்தத்தில் நான் ஷஹீதாக வேண்டும், மீண்டும் யா ரப் ஷஹீதாகி உன்னிடத்தில் வர வேண்டும், இந்த சிறப்பை நான் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று உங்களோட வாப்பா சொன்னாரு. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான், ஏடுகள் காய்ந்து விட்டது, பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். உங்களோட வாப்பா இவ்வளவு சிறப்பை பெற்று மறுமையில் இருக்கிறார், ஏன் கவலைப்படுறீங்கன்னு கேட்டாங்க. கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு இருக்கிற இந்த இளைஞர்களும் யுவதிகளும் நாம் மரணித்தால் நம்மளை தோளிலே தூக்கி வந்து மஸ்ஜிதிலே வைத்து நம்முடைய பிள்ளைகளினுடைய வாப்பாவுடைய கடனை நான் பொறுப்பெடுக்கிறேன் என்ற அந்த வேதனை தாங்கிய குரலோடு வாப்பாவுக்கு முன்னால் நின்று தொழுகை நடத்துகிற அந்த பெரிய துவாவை பாடமாக்கிய ஒரு பிள்ளையாக நம்மட பிள்ளைகள் இருக்கிறார்களா? இளைஞர்கள் இருக்கிறார்களா? இல்ல சும்மா கேட்கிறேன், நம்மட பொம்பளை பிள்ளைகள், நம்மட வீட்டில் உள்ள மனைவிமார்கள், நம்மட உறவுகள், நாம் மௌத்தாகினால் வெய்யுங்களினுடைய வாப்பாவுடைய ஜனாசாவை நாங்கள் தொழுகை நடத்த வேண்டும், நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று துடித்துக் கொள்ளுகின்ற யுவதிகள், இளைஞர்கள் நம்முடைய இந்த குடும்பத்தில் இருக்கிறாங்களா? துவா கூட தெரியாத அளவுக்கு அழுது மட்டும் வாப்பாவை அனுப்புகிற பிள்ளைகளாகத்தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிதான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்ல அவன் ரஹீம் அல்லாஹ் அருள் செய்த நல்ல